Taste the Daily. சட்டப்பேரவையில் டங்ஸ்டன் சுரங்க விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் எழுப்பிய அடுக்கடுக்கான கேள்விகளால் அம்பலப்பட்ட ஸ்டாலின் அரசு. கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் முதல்வரும் 3 அமைச்சர்களும் திணறல். டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் ஆரம்பத்திலிருந்தே அலட்சியமாக செயல்பட்ட ஸ்டாலின் அரசை கேள்விகளால் துளைத்தெடுத்த எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி. பதில் சொல்ல முடியாமல் திணறிய ஸ்டாலின் அரசு எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது நேரலையை துண்டித்து அராஜகம். இன்றைக்கு பகுதி மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அதான் நான் சொல்றேன். அதற்கு ஆதாரமா இருக்கணும். எங்களுக்கு அச்சம் ஏற்படுது. ஏன்னா 10 மாசம் கிடப்பில போட்டிருக்கீங்கள. டங்ஸ்டன் சுரங்கம் தோண்ட ஒப்பந்தம் கோரப்பட்ட போது 10 மாத காலமாக திமுக அரசு அமைதியாக இருந்தது ஏன் என கேள்வி எழுப்பிய எதிர்க்கட்சி தலைவர். தமிழ்நாட்டு மக்களின் பிரச்சனைகளுக்கு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குரல் கொடுப்பதில்லை எனவும் குற்றச்சாட்டு. அதிமுக மக்கள் பிரச்சனை குறித்து பேச ஒருபோதும் அஞ்சாது. உயிரை கொடுத்தேனும் காப்போம். சட்டப்பேரவையில் திமுகவினர் சலசலப்பை ஏற்படுத்த முயன்ற நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் திட்டவட்டம். ஏற்கனவே இந்த திட்டத்தை எல்லாம் நாங்கள் முயற்சி எடுத்து மத்திய சர்க்காருக்கு தெரிவித்து அவர்கள் ஆன காரணத்தால் தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறோம். ஒன்னு ஜாதிக்கு படியில இப்படிதான் பேசி ஆகணும். வேற எப்படி பேச முடியும்? வேற என்ன பேச முடியும்? உங்களுக்கு சரக்கு இருந்தால பேச முடியும். நீங்க முதலமைச்சர் ஒன்றுக்கும் வார்த்தை எல்லாம் பயன்படுத்தாண்டா. அது நீங்க முன்னால இப்படி பேசுற என்ன அர்த்தம்? நீங்க சரியான முறையில் ஊழல் என்ன சட்டமன்றம் தானே, ஒரு மூத்த உறுப்பினர் மற்றவருக்கு வழிகாட்டியா இருக்கணும். அதை விட்டுட்டு ஊனா என்ன இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க. மக்களுடைய பிரச்சனை உயிரை கொடுத்தாலும் காப்பாற்றுவாங்க. நீங்களும் அதே வார்த்தை எங்கிட்ட நடக்காது. சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் திருத்த மசோதாவை மத்திய அரசு கொண்டு வந்தபோது திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. திமுக எம்பிக்கள் தங்களது கடமைகளை செய்ய தவறியதால் மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு. 2023 திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கூட்டணியில் இருக்கின்ற எம்பிக்கள் எல்லாம் மாநிலத்தினுடைய உரிமை பறிபோகின்ற பொழுது அங்கே தகுந்த அழுத்தத்தை கொடுத்து இந்த சட்டம் நிறைவேறாமல் தடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அதை சட்டத்தை தடுக்க தவறிய காரணத்தினால், அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட காரணத்தினால் இன்றைக்கு மத்திய அரசு அந்த சட்டத்தின் வாயிலாக மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில், மேலூர் சட்டமன்றத்துக்கு உட்பட்ட பகுதியில், நாக்கிற்பட்டி என்ற கிராம பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு இன்றைக்கு மத்திய அரசு ஏலம் விட்டு அதை நடைமுறை பார்க்க இன்றைக்கு தனியார் நிறுவனத்திற்கு அனுமதி கொடுத்திருக்கின்றது. டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பது தொடர்பான அறிவிப்பு வெளியானது முதல் ஒப்பந்தம் இறுதி செய்யும் வரை மௌனம் காத்த ஸ்டாலின் அரசு 10 மாத காலம் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் ஸ்டாலின் அரசு அமைதி காத்தது ஏன் என எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி. டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்த புள்ளி இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் கோரப்பட்டது. 7/11/2022 இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு இந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டது. பிப்ரவரி மாசத்திலிருந்து 11 மாசம், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9 மாத காலம். இந்த 9 மாத காலத்தில் மாநில அரசிடமிருந்து மத்திய அரசுக்கு இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதை ரத்து செய்ய வேண்டும் என்று எந்த கோரிக்கையும் வரவில்லை என்று மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டிருக்கார். இதெல்லாம் ஆரம்ப காலத்திலே டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்த புள்ளி கோருகின்ற பொழுதே மாநில முதலமைச்சர் பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதப்பட்டிருந்தா நான் அப்பொழுது நிறுத்திருக்கலாம். இவ்வளவு பிரச்சனைக்கு இடம் வந்திருக்காது. அதைத்தான் நான் தெரிவித்தேன். ஆனால் அந்த மழுப்பலான பதில தான் இந்த அரசாங்கம் சட்டமன்றத்தில் தெரிவிச்சது. செயல்பட வேண்டிய நேரத்தில் செயல்படாமல் அமைதியாக இருந்த ஸ்டாலின் அரசு மக்கள் போராடத் தொடங்கியவுடன் நாடகம் ஆடுவதை அம்பலப்படுத்திய எதிர்க்கட்சி தலைவர். டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் மக்கள் சமாதானம் செய்ய கடிதங்கள் எழுதுவதாக விமர்சனம். இந்த
ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்ட செய்தி அந்த பகுதி மக்களுக்கு கிடைத்த பிறகுதான் அந்த பகுதியில் இருக்கின்ற மேலூர் பகுதியில் இருக்கின்ற நாயக்கன்பட்டி பகுதியில் இருக்கின்ற பல்வேறு கிராமத்தை சேர்ந்த மக்கள் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்ற ஒரு அச்சத்தின் அடிப்படையில் ஆயிரக்கணக்கான பேர் வீதியில் வந்து ஆர்ப்பாட்டமும் போராட்டம் நடத்தினாங்க. மக்கள் கொதித்து எழுந்த எண்ணி அரசாங்கம் வேக வேகமாக அது வரைக்கும் கவனம் இருந்துட்டு மக்களுடைய போராட்டத்தை சமாதானப்படுத்துகின்ற நோக்கத்தோடு மத்திய அரசுக்கு மாநில முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடித அடிப்படையில் மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் எக்ஸ் வலைதளத்தில் ஏன் நீங்க 10 மாதமா ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டதிலிருந்து இறுதி செய்யப்படும் வரை மாநில அரசிலிருந்து இந்த சுரங்கத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று எந்த கோரிக்கை வைக்கவில்லை என்று எக்ஸில் வெளியிட்டார். அதைத்தான் நான் கேட்டேன், சட்டமன்றத்திலையும் கேட்டேன். டங்ஸ்டன் ஒப்பந்தம் கோரப்பட்ட பின்னர் பிரதமரை இருமுறை சந்தித்த ஸ்டாலின் சுரங்கம் அமைவதன் ஆபத்து குறித்து பேசாதது ஏன் என எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி. எதையும் செய்யாமல் ஸ்டாலின் அரசு அலட்சியமாக இருந்ததாக எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு. நான்கு முதலமைச்சர் அவர்கள் பாரத பிரதமரை இருமுறை சந்தித்து பேசியிருக்கிறார். அப்பொழுதாவது மதுரை மாவட்டம் மேலூர் நாயக்கன்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறது குறித்து பிரதமருடைய கவனத்தை கொண்டு சென்று தடுத்து நிறுத்திருக்கலாம். அதையும் செய்ய தவறிட்டாங்க. இப்ப கொண்டு வருகின்ற தீர்மானத்தை இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்த புள்ளி கோருகின்ற பொழுதே இந்த தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி மத்திய அரசு நடப்பிச்சிருந்தா எளிதா முடிச்சிருக்கலாம். எதையுமே இந்த அரசு செய்ய தவறி விட்டது அலட்சியத்தின் காரணமா. அதை எடுத்து சொன்னா எல்லாத்துக்கும் கோவம் வருது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மக்கள் பாதிக்கக்கூடிய எந்த ஒரு திட்டம் வந்தாலும் அதை அனுமதிக்க மாட்டோம். தமிழக மக்களை பாதிக்கும் எந்த திட்டத்தையும் அதிமுக அனுமதிக்காது. மதுரை அருகே டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதை எதிர்த்து கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தை அதிமுக ஆதரிப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் உறுதி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மக்கள் பாதிக்கக்கூடிய எந்த ஒரு திட்டம் வந்தாலும் அதை அனுமதிக்க மாட்டோம். அது எங்களுடைய நிலைப்பாடு. அந்த வகையில் அந்த மதுரை மாவட்டம் மேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நாயக்கன்பட்டி மற்றும் சுற்றுவட்டார கிராம மக்கள் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைத்தால் கடுமையாக பாதிக்கப்படுவதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அந்த அடிப்படையில் இந்த அரசு கொண்டு வந்த தீர்மானத்தை நான் அதிமுக ஆதரிச்சிருக்கேன். தமிழகத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் ஏலம் விடுவதை பற்றி அதிமுக எம்பி தம்பிதுரை நாடாளுமன்றத்தில் எந்தவித கருத்தையும் பேசவில்லை. உண்மையை மறைத்து என்னை பற்றி தவறான தகவலை வெளியிட்டு ஸ்டாலின் கீழ்த்தரமான அரசியல் ஆதாயம் தேடுவது வெட்கக்கேடானது, கேவலமானது என அதிமுக பொதுச் செயலாளர் காட்டம். அரிடாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்கம் குறித்து அதிமுக மீது பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தும் திராவிட மாடல். கடந்த ஆண்டு அதிமுக எம்பி தம்பிதுரை சுரங்கம் அமைக்க ஏல முறையை பின்பற்றுவதற்கான அளித்த ஆதரவை திரித்து கூறிய திமுக. திமுகவும் அதற்கு முன்பு இந்த சட்டம் வருவதற்கு முன்பு கனிம வளங்களை எல்லாம் தனியாருக்கு தாரை வார்த்தார்கள். அப்போது ஏலம் என்ற ஒரு முறை இல்லாமல் தனியாருக்கு தாரை வார்த்த காரணமாக நிலக்கரி ஊழல் என்ற மாபெரும் ஊழலை நீங்கள் டிவி எல்லாம் வெளிப்படுத்தியது என்றால் உங்களுக்கு தெரியும். அதை தவிர்ப்பதற்காக மோடி அரசாங்கமானது 2023 கொண்டு வந்த சட்டமானது ஏல முறையில் கனிம வளங்களை தர வேண்டும் என்று சட்டம் வரப்பட்டது. அப்படி வரும்பொழுது நான் பேசியது, முன்பு யூபி அரசாங்கம் இருந்த ஊழலை தடுக்க வேண்டும் என்றால் தனியாருக்கு நேரடியாக உரிமங்கள் கனிம வளங்கள் தரக்கூடாது, ஏல முறைகள் வர வேண்டும் என்பதை நான் வரவேற்கிறேன் என்று பொதுவாக சொன்னேன். டங்ஸ்டன் திட்டத்திற்கு ஆதரவு அளித்து நான் பேசியதாக முதல்வர் ஸ்டாலின் கூறுவது தவறு.
டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எந்த காலத்திலும் ஆதரவு அளிக்கவில்லை. அதிமுக எம்பி தம்பிதுரை விளக்கம். மேலூர் அரிதாப்பட்டியில் டங்ஸ்டன் நிறுவனத்திற்கு சுரங்கம் தருவதற்காக ஏலம் எழுவதற்கு தம்பிதுரை ஆதரவாக நாடாளுமன்றத்தில் பேசியிருப்பதாக தவறான ஒரு பொய்யான செய்தியை தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கதாகும். நாகப்பட்டினம் நகராட்சியில் அனைத்து சாலைகளும் குண்டும் குழியுமாக இருப்பதாக குற்றம் சாட்டிய திமுக கூட்டணி கட்சி எம்எல்ஏ. குண்டும் குழியுமான சாலைகள் இது நகராட்சியினுடைய அடையாளமாக மாறி போயிருக்கிறது. அவ்வப்போது பணிகள் செய்யப்பட்டாலும் கூட நிரந்தரமான ஒரு தீர்வு வேண்டும் என்கிற கோரிக்கை அங்கே வலுத்திருக்கிறது. மிக முக்கியமான சுற்றுலாத்தலமாக இருப்பதனாலும் மாவட்ட தலைநகரமாக இருப்பதனாலும் அந்த நகரத்தின் மீது உரிய கவனம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. குடிநீர் பிரச்சனைக்கு அமைச்சர் அவர்கள் ஒரு தீர்வை தந்தார்கள். துணை கேள்விங்கிறது பர்டிகுலரா இந்த ரோடு இந்த இடத்துல போட்டுட்டாங்கன்னு கேளுங்க. இல்ல, அங்க எல்லா ரோடும் அப்படிதான் இருக்கு, அதுதான் பிரச்சனை. எனவே அதை சீர் செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நம்ம சாலை செயலி கார் ரேஸ் என திராவிட மாடல் அரசு விளம்பரம் செய்யும் நிலையில் கூட்டணி கட்சியினரே சாலைகள் சீராக இல்லை என புலம்பும் அவலம்.